ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கோவக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஸோ நான் கொஞ்சமாக கோவக்காய் எடுத்துருக்கேன். அதை இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா பசங்க கூட ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அதுக்காக நான் கொஞ்சமாக குழம்பு மசாலா தூள் எடுத்துருக்கேன். அது கூட கொஞ்சம் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. இது நம்மளுக்கு கோவக்காய் கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக. இப்போ கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர். இது காஷ்மீரி சில்லி போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல கலர் கொடுக்கும். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இப்போது தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கோவக்காவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம அதில் மசாலா போட்டு வச்சுருக்கிற அந்த கோவக்காவை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.